லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 994 ரூபாய் 36 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 290 ரூபாய் 6 சதமாக உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். அதே போல் குவைத்தில் பல பகுதிகளிலுமே பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிவித்தாரு. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 17 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 50 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 225 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 964 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 400 ஃபேல்ஸ். தொடர்ந்தும் அதி உயர் விலையிலேயே தற்போது இருக்கின்றது குவைத்துடைய தங்க விலை. உதிரத்தை கொடுப்போம், உயிர்களை காப்போம். 28ஆம் தேதியான இன்றைய தினம் 2 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஜாப்ரியா பிளட் பேங்கில் பிளட் டொனேஷன்ஸ் இருக்குது. தயவு செய்து இன்றைய விடுமுறையை பெருமதியாக கழியுங்க. குவைத் அரிசி மூட்டைக்கு வச்சாம் பாரு ஆப்பு 6 பேர் சேர்ந்து ஆசியர்கள். பார்க்கலாம் என்ன தகவல்னு. இதோ அரசாங்கத்தின் மன்னரின் ஆணை, போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு ஆப்பு. திடீர் சோதனை, அரசாங்கமே ஒப்புதல். தலைமறைவாகிய பல குவைத்திகள் தங்கியிருக்கிற கூடாரங்கள் தொடர்ந்துமே நகற்றப்படுகின்றது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு தெரியுமா, உங்கள்கிட்ட பணம் இருக்கும், பார்த்தா உங்களுடைய பணம் இல்லை, அது நீங்கள் கேரேஜில் இல்லை, இந்த கேஷியரில் இல்லை வேறு எங்கேயாவது எக்ஸ்சேஞ்சுகளில் எங்கேயாவது நீங்கள் வேலை பார்ப்பீங்க. உங்களுடைய வேலை பார்க்குற கம்பெனியோடையோ இல்லை உங்களுடைய முதலாளியோடையோ நிறைய பணம் தொடர்ந்து உங்கள் கையில் வந்து போகும். அந்த டைமில் நீங்கள் வண்டியில் வச்சு இல்லை உங்கள் அறையில் வச்சு இல்லை நீங்கள் நிறைய பணத்தை கலைச்சி வீடியோ போடுவீங்க. டிக்டாக்ல எல்லாம் வீடியோ போடுவீங்க. அப்படி தெரியுமா, சிலர் வீடியோ போடுவாங்க நிறைய பணம் வச்சிருக்கிற மாதிரி. இதோ அந்த மாதிரி வீடியோ போடக்கூடிய மணி இன்ஃப்ளூயன்சர்ஸ் கைது செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் போட்ட ஒரு சிலரை குவைத்துறை உள்துறை அமைச்சகம் கைது செய்ய ஆரம்பிச்சிருக்குது. تتعامل وزارة الداخلية بحزم كامل مع أي استغلال الفضاء الإلكتروني، حيث رصدت إدارة مكافحة الجرائم الإلكترونية وبالتعاون مع إدارة مكافحة جرائم المال حسابا على إحدى منصات التواصل الاجتماعي يقوم صاحبه بإساءة استخدام الهاتف من خلال نشر مقاطع وصور لمبالغ مالية وقطع ذهب والترويج لتقديم مساعدات مالية مشبوهة مقابل التواصل المباشر معه. وبعد البحث والتحري باستخدام الوسائل التقنية تبين أن صاحب الحساب مواطن كويتي، وظهر في مقاطع يقوم فيها بسحب مبالغ من إحدى أجهزة الصرف الآلي إضافة إلى مبالغ مالية مجهولة المصدر يعرضها بشكل يثير الشبهات. وبالاستعلام عنه في النظام الآلي لوزارة الداخلية تبين أنه من أرباب السوابق ومسجل بحقه عدد من القضايا الجنائية والجنح، كما تبين وجود أحكام حبس غير نهائية بحقه في 3 قضايا.
وتؤكد وزارة الداخلية أن أي محاولة لاستغلال الفضاء الإلكتروني في أنشطة مخالفة للقانون ستواجه بإجراءات صارمة. அடுத்தவன் காசை வச்சு பந்தா காட்டி கடைசியில் ஜெயிலுக்கும் போகணும் தேவையா? இதோ உள்துறை அமைச்சகத்தின் அதிரடியான நடவடிக்கை. கோயத்துடைய மன்னரே ஒப்புதல் அளிச்சிட்டாரு. புதிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கான சட்டம். முடிந்த வரைக்கும் அதிகமான அவேர்னஸை கொடுப்போம். எல்லா வழிகள்லையும் மக்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதையும் தாண்டி எல்லா விழிப்புணர்வுகளும் அளித்த பிறகு பிடிபடக்கூடியவர்களுக்கு மரணம் நிச்சயம். மரண தண்டனை தான் கடைசி தீர்ப்பு. மக்களை, நீங்கள் இப்போ அரிசி மூட்டையம் கொண்டு வருவீங்க ஜமியாவில், அந்த இதில் தொம்மீனில் இருந்து. அப்போது இந்த அரிசி மூட்டையை எப்பயாவது யாராவது எடை போட்டு பார்த்துருக்கீங்களா? குவைத்திகளாவது எடை போட்டு பார்த்துருக்காங்களா? இல்லை. இதில் இப்போ ரீசெண்டாக பிடிப்பட்ட ஆசிய நாட்டவர்கள் 6 பேர், அதாவது மொத்தம் 6 பேர், 5 ஆசிய நாட்டவர்கள், ஒருவர் வந்து பெதுன் குவைட்டி. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொம்மீனோட டீல் போட்டு, தொம்மீன் ஒன்றில் வேலை பார்க்குற சிலரும் சேர்ந்து தான் டீல் போட்டு இந்த அரிசி மூடைகள் ஒன்றொன்றுலையும் 2 கிலோ 3 கிலோண்டு அரிசிகளை வந்து திருடி இருக்கிறாங்க. ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டுக்கிறாங்க. கடைசியில் இதை வந்து மொத்தமாக எடுத்து பெரிய அளவில் வேறு மாதிரி பேக் பண்ணி விற்றுருக்குறாங்க. இந்த தகவல் வெளிவராமல் அப்படியோ அரிசி திருடினவங்க அப்படின்ற ரீதியிலேயே மூடி மறைக்கப்பட்டது. இப்போ தான் ரீசெண்டாக வெளியிட்டிருக்கிறாங்க இந்த தகவலை. அரிசிகளில் ஓட்டையை போட்டு ஒவ்வொரு கிலோ 2 கிலோ 3 கிலோன்னு ஒவ்வொரு மூடை, 1000 மூடையில் 1 கிலோ எடுத்தாலே 1000 கிலோ, 2 கிலோ எடுத்தால் 2000 கிலோ. எப்படியெல்லாம் திருடுறானுங்க பாருங்கள். இதோ குவைத்துடைய அமைச்சரவையின் அடுத்த ஒப்புதல் என்ன தெரியுமா? இதோ குவைத் டு வெரிஃபை சர்டிஃபிகேட்ஸ், டிகிரி சர்டிஃபிகேட். குவைத் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் கல்வி பட்டத்தை சரிபார்க்க ஆரம்பமாகின்றது அமைச்சகம். இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு வந்துடுறீங்க, நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் கல்லூரி சான்றிதழ் ஒரிஜினல் தானா? நீங்கள் அதே காலேஜில் தான், அதே இதில் படித்து தான், இன்ஸ்டிடியூட்டில் படித்து தான் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் எடுத்தீங்களா அப்படின்ற டிகிரி வெரிஃபிகேஷன்ஸ் உடனே அப்ரூவல் பண்ணணும். அதை வந்து அவங்க கிளியர் பண்ணிக்குவாங்க, அதை செக் பண்ணி பார்த்துருவாங்க. அதில் நீங்கள் பிழை விட்டுருந்தீங்கன்னு வைங்க, ஃபேக்கான ஒன்றை கொடுத்து ஜாப் எடுத்துருக்கிறீங்கன்னு வைங்க, நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச போனஸ், உங்களுக்கு கிடைச்ச வெகுமதிகள், உங்களுக்கு கிடைச்ச சம்பள பணம் எல்லாத்தையும் நீங்கள் குவைத்துக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு போகணும். ஆஹா மாட்டிக்கிட்டமோ அப்படின்னு நீங்கள் இப்போதைக்கு ரிசைன் பண்ணிவிட்டு போக தப்பி ஓடினாலும் தேடி வந்து பிடிப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் ஃபேக்காக ரெடி பண்ணி எந்த ஒரு சான்றிதழ்களையும் குவைத்தில் மேரேஜ் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்டில் எந்த ஒரு சான்றிதழும், என் பாஸ்போர்ட் உட்பட போலியாக மட்டும் செஞ்சு இந்த நாட்டில் இருந்துடாதீங்க, வந்துடாதீங்க. இனி வரும் காலம் ரொம்ப கஷ்டம். இதோ சபஹ் அல் அஹமத், அதே மாதிரி முத்தலா, இது போன்ற பல வெகு தூர பகுதிகளில் ஜமியாக்களோட ஒன்றிணைகிறாங்க தலபாத். சேம் ஆஃபீஸ், சேம் ப்ரைஸ், நோ ஹெசல், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே விலையிலே கிடைக்கும். அடுத்ததா மிக முக்கியமான தகவல், குவைத்திகள் தொடர்ந்தும் தலைமறைவாகிய குவைத்திகளில் பலரும் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்கன்னா, இந்த வஃப்ரா பகுதிகளில் சிலர் வந்து தலைமறைவாகி இருக்கிறாங்க. அதே போல் ஒரு சிலர் வந்து ஒரு பாலைவன பகுதிகள்லையும் போய் கூடாரம் அடித்து தங்கி இருக்கிறாங்க. சிலர் வந்து இந்த ஜென்சியாக பறிக்கப்பட்டவங்க, ஒரு சிலர் வந்து தலைமறைவாகியவங்க. எல்லாருமே இப்படி கூடாரங்களோட போய் ஒவ்வொரு இடங்களில் தங்கியிருக்கிறாங்க. இந்த தகவல் தெரிஞ்சதோட உள்துறை அமைச்சகம் வந்து சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணினது மட்டுமல்லாமல் அனைத்து கூடாரங்களையும் அடித்து தகர்த்து நொறுக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியும் குவைத்துடைய முனிசிபாலிட்டி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. இதோ அவங்களோட ரியாக்ஷன் தான் இது. எந்த ஒரு பொருளையும் வந்து அகற்றி அதெல்லாம் சும்மா நார்மலாக க்ளீன் பண்ணி விடுவோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உடனே ஜேசிபியை கொண்டு வந்து போட்டு மொத்தமாக செதைச்சி விட்டுருவாங்க.
தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த பாலைவன பகுதிகளில் கூடாரங்களில் இப்போதைக்கு வேலை செய்கிறவங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரி பிரச்சனைனா வீடியோன்னு எடுத்துக்கோங்க, உடனே கஃபீலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சில நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நிறைய வீடியோக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், காற்று அடித்து, அதாவது ஒரு டைம் நிறைய காற்று வேகமாக அடித்தது, அந்த டைமில் காற்று அடித்து கூடாரம் கிழிஞ்சு பிறண்டு போச்சு. அதற்கு நம்மளுடைய தொழில் அவர் கடைசியாக எம்பசிக்கு போய் அமாலாவுக்கு போய் போலீஸுக்கெல்லாம் போய் பெரிய கேஸ் ஆகி அவருக்கு நஷ்டஈடெல்லாம் கொடுத்து தான் அனுப்பினாங்க. ஏன்னா காற்று அடித்து அந்த கூடாரம் உடைஞ்சதுக்கு அந்த சகோதரர் வந்து ரொம்ப கடுமையாக தாக்கியிருந்தாங்க. அந்த ஸ்பான்சர் வந்து இயற்கையாக காற்று அடித்ததுக்கு அவன் என்னடா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணுச்சு. அந்த மாதிரி சில கொடூரர்களும் இருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இன்றைக்கி விடுமுறைக்கு போகக்கூடியவங்க உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா, ரத்தம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஜப்ரியா பிளட் பேங்குக்கு வாங்க. மதியம் 2 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. பல அனுசரணைகளோடு உங்களுக்கு பிளட் டொனேஷன் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட்டும் தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய தினம் ஜப்ரியா பிளட் பேங்கில் பிளட் கொடுக்குறவங்களுக்கு 4 டிவிகள் மற்றும் ஒரு மொபைல் ஃபோன் வந்து நாங்கள் பரிசு கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கிறோம். இதில் கார்கோக்கள் பார்த்திங்கன்னா லக்ஸரி ஒரிஜினல் கார்கோ, அதே மாதிரி லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ மற்றும் லங்கா ஃபுட் சிட்டி அவங்களுடைய அனுசரணை மற்றும் சர்ஃபான் பிஏ வ்ளாகின் அனுசரணையோடு, அதே மாதிரி இன்னொரு மொபைல் ஷாப்போடைய அனுசரணையோடு இந்த கிஃப்ட்டுகளை வழங்குகிறோம். அதுலேயும் குறிப்பாக அன்பார்ந்த உறவுகளே, இன்றைக்கி பிளட் டொனேஷன் பண்ணுறவங்களுக்கு அரசாங்கத்தாலான சர்டிஃபிகேட் ஒன்றும் கிடைக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விடயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் இப்போ 4வது இடத்துல இருக்கிறோம். பிளட் டொனேஷனில் 4வது இடத்துல இருக்கிறோம். குவைத்தில் வெரிஃபைடு ஆகின ஒரு கம்யூனிட்டி ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி. முடிந்தால் வந்து கலந்துக்கோங்க, கலந்து சிறப்பித்து தாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்குமே அருளும் ஆசையும் புரியட்டும். ලංකා පුච්චිටි කියලා ඔන්න ලංකා පුච්චිටියෙන් අපිට අපේ YouTube කරන සහෝදරයා සප්රාන් සහෝදරයා විසින් කතා කරලා ඉතින්ද අස්ලාම් සහෝදරයාගෙන් අපිට අරන් දුන්නා ටීවී දෙකක් හම්බෙලා තිනවා ලංකා පුච්චිටියකින් ඔන්න 4 වෙනි තෑග්ග 3 වෙනි තෑග්ග 4 වෙනි තෑග්ග ටීවී දෙකක් ඊට පස්සේ 5 වෙනි තෑග්ග අපි කවුරුත් දන්න චතුර ධම්මික SL මොබයිල් ගේ වැඩ කරන්නේ චතුර ධම්මික සහෝදරයා පරවාණිය වලින් ඉඳලා යාළුවා අපිට Nokia C30 ෆෝන් එක. ඒතර තෑගි පාක් තියෙනවා. එදාට දිනුම් ඇදීම ඔයාලට ඇවිල්ලා ලේදියක් දන් දී ජීවිතයක් බේර ගන්න සාවිකය දක්වලා මේ දිනුම් ඇදීමටත් එදාට ඔයාලා හැමෝමටම දායකත්වය වෙන්න පුළුවන්. එදාට අපිට එතන ඩෙන්ටිටි දෙනකම ඔයාගේ ෆෝන් නම්බරේ නමයි සිවිල් ID අංකයයි ඒ කූපන් එකට පුරලා අපි එතන පෙට්ටියක් තිබෙන පෙට්ටියට දාන්න. එහෙනම් හැමෝටම සුබ දවසක්. එන්න නොවැම්බර් 28 ලේ දන් දීමේ වැඩසටහනට සහභාගී වෙන්න කියලා මම කුවේට් වල ඉන්න හැමෝටම ආරාධනා කරනවා. එහෙනම් සුබ දවසක් හැමෝටම.